Happy Independence Day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மைதாவில் வெண்ணிலா கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு 6 முட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 முட்டையை பீட்டரை வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக ஒரு நிமிஷத்துக்கு 1ல் வச்சு பீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6 முட்டையை நம்ம 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/2 கப் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 6 முட்டை 1.5 கப்பு சர்க்கரை. இப்போ நல்லா சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்மெல் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் 2 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை சர்க்கரை ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வெண்ணிலா எசன்ஸு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறோம். மைதாவை ஜலிச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டாவது கப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 3வது கப்பை சேர்த்துக்கலாம் சார். இப்போ 2 கப்பு மைதா நம்ம போட்டிருக்கோம். இப்போ 3வது கப்பையும் நம்ம சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது கப்பு போட்டாச்சு. அதை ஜலிச்சு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ ஸ்பூனில் 1-2 ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இதில் 1 நம்பர் ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனு. இப்போ இதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டர் ஷீட் கட் பண்ணிடலாம். பட்டர் ஷீட்டு கரெக்டாக இந்த நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் சைடில் இப்படி வச்சு ஒரு வாட்டி அளந்துருங்க. இந்த சைஸுக்கு அளந்ததுக்கப்புறம் சைடில் வைக்கிறதுக்காக இதை 2 பீஸ் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். வச்சு இதுக்கு ஒரு வெளியே நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு வேளை டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துங்க. இப்போ பேட்டர் உள்ளே போட்டாச்சு. நம்ம இதை கீழே ஒரு டவலை போட்டு நல்லா தட்டிடலாம். இப்போ நம்ம 10 நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம பேட்டரி வச்சிடலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதை லாக் பண்ணிடலாம். மறுபடியும் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே மூடி வச்சுக்கலாம். இன்னொரு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூப்பராக ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் வரும்போது நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக 1.5 மணி நேரம் வந்தது. இப்போ வந்து கேஸை மட்டும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே ஓப்பனில் ஒரு 10 நிமிஷம் விட்டு மூடி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியே எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். மைதாவில் தான் செஞ்சுருக்கோம். இப்போ இதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம விப்பின் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விப்பின் க்ரீம் வந்து இப்போ வெயில் காலன்றதுனால கீழே ஐஸ் க்யூப் போட்டுருவேன். ஐஸ் க்யூப் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து அரையாமல் நல்லா ஸ்டிப்பாக உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும். இப்போ நம்ம விப்பின் க்ரீம் வந்து ஒரு 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு இதுவும் கொஞ்சம் தண்ணி ஆனதுக்கப்புறமாட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டான பார்த்துக்கிறோம். இப்போ க்ரீம் வந்து நம்ம ஒரு 1.5 கப் அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீட்டர் வந்து 1ல் வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே ஐஸ் க்யூப் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபெச்சில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துலாம். இப்போ ஃபெச்சிலாவில் இந்த சைடில் இருக்கிறதுலாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் பீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபெச்சில் வச்சு செக் பண்ணாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. ஃபெச்சில் வந்து கீழே விடல. இந்த பதத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீம் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெயில் காலம்ன்றதுனால தான் வந்து கீழே வந்து ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம். இப்போ பாருங்க கீழே வெளில போகிறாங்க. அந்தளவுக்கு கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட சூடு இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்துச்சுன்னா சீக்கிரமாக இருக்கும். அதனால் இப்போ இதை நம்ம டீமோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்காங்க. இப்போ இது நம்ம 2 பீஸாக கட் பண்ணலாம். இப்போ கேக் வந்து நம்ம 2 பீஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்.
நம்ம அதுக்குள்ளே சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, நம்ம 1 கப்பு மைதாக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். நம்ம 3 கப்பு மைதா சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 6 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சுகர் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே போதுமானதான். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம ஐசிங் பண்ணலாம். எப்போ எடுத்தாலும் இந்த க்ரீம் வந்து கீழே இருக்கிற ஐஸ்க்கு கீழே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீம் கரையாமல் இருக்கும் ப்ளஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைடில் கட் பண்ண தேவையில்ல, எல்லா பக்கமுமே சாஃப்ட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம கட் பண்ண தேவையே கிடையாது. இப்போ இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக சக்கரெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சுகர் சிரப் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம விப்பிங் க்ரீமை போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்டு எடுத்து ஃபுல்லாக நம்ம கார்டை வச்சு சைடு ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ நம்ம எல்லா பக்கமும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பரை வச்சு சைடில் லைன் போட்டுடலாம். சூப்பராக இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலருக்காக நியூட்ரல் ஜெல்லில் கலர் மிக்ஸ் பண்ணி இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலர் கொண்டு வரதுக்காக நியூட்ரல் ஜெல்லை ரெடி பண்ணுறோம். நம்ம அதுக்காக 3 கப் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ 3 கலர் ஆட் பண்ணலாம். ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன். அதுக்கு தேவையான நியூட்ரல் ஜெல்லை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப கம்மியாக தான் தேவை. அதனால் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேலே போட போகிற கலருக்காக ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுவாங்க. நியூட்ரல் ஜெல் ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ளாகுக்கு தேவையான ஆரஞ்சு கலர் ரெடி வச்சுக்கேன். நம்ம வந்து க்ரீன் கலர் ரெடி பண்ணணும். ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக தான் நியூட்ரல் ஜெல் கலர் பண்ணலாம். நம்ம கேக்கை ரெடி பண்ணலாம். க்ரீன், ஆரஞ்சு, ப்ளூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த 3 கலரையும் வந்து நம்ம பைப்பிங் பேரில் போடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா கலரும் ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்சு,
க்ரீன், ப்ளூ. இப்போ நம்ம கேக் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம இதை வச்சு அளந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அளந்தாச்சு ஃப்ரெண்ட், கரெக்டாக எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நடுவில் இந்த ரிங்கில் வந்துடும். ப்ளூ கலரில் வேலை முடிஞ்சுன்னா இப்போ நம்ம அடுத்தது ஆரஞ்சு கலர் போடலாம். நம்ம ஆரஞ்சு கலர் எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா மேலே தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதே போல் க்ரீன் கலர் பண்ணலாம். க்ரீன் கலர் சேம் அதே போல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ளாக் ரெடி. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த ஜெல்லை சைடில் விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக கேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃப்ளாக்லேயே கேக் பண்ணியிருக்கோம். கேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணலாம். கட் பண்ணி நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அவருக்கு அதுக்காகவே கேப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கார். கேக் வந்து அந்த கெஸ்ட்டு தான் கட் பண்ண போகிறாரு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாருங்க சார், எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இதை இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ண கேக் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்மியில் நம்ம கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு கேக்கை ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.